ஆபீஸ் போகணும்னு ஆசை இருக்குல்ல, ஏற்கனவே லேட்டு. அண்ணே 3 ரூபா பணம் வேணும். எதுக்குடா 3 ரூபா? ஆவடிக்கு போகணும். எதுக்கு ஆவடி? ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். துப்பாக்கி சைஸ் கூட உனக்கு என்னடா ஆர்மி? போலாம். ஆபீஸுக்கு நேரமாச்சுப்பா. பெருமாள் கோயில்டா, விளையாடுறியா? அத ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கப்படாதா? ஆபீஸ் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். போலாத ஆபீஸ். என்ன நீ சந்துக்குள்ள எல்லாம் பூந்து போற? நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேனே. ஒரு நிமிஷம்டா. சரி நான் போறேன். ஊர்ல இருக்க சாமி எல்லாம் மெதுவா கும்பிட்டுட்டு வா. அந்த மாதிரி முடிக்கிறேன். ஏன் லேட்டு? என்ன சார் தினம் இதே கேள்வி கேக்குறீங்க? நேற்றுக்கு நான் லேட்டா வந்தேன்ல, நீங்க காரணம் கேட்டீங்கல்ல, நான் காரணம் சொன்னேன்ல, இன்னைக்கு அதே கேள்வியை திருப்பி கேட்டா ஒரு கிளார்க் மாதிரி நடத்த தெரியல உங்களுக்கு? நீங்க எப்படி சார் முன்னுக்கு வர போறீங்க? கடைசி வரைக்கும் மேனேஜராவே இருந்து ரிட்டையர் ஆயிட போறீங்க. இது பாருங்க, என்னால லேட்டா தான் வர முடியும். நான் வேணுங்கிற போது நான் சீக்கிரமா போகணும். அதுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, இஷ்டம் இல்லைன்னா நீங்க வேலையை விட்டு நின்னுக்கலாம். கணேசா, ஒரு நிமிஷம். இந்த ஆபீஸ்ல நீ மேனேஜரா இல்ல நான் மேனேஜரா? பாருங்க, சின்ன விஷயம், இது கூட தெரியல உங்களுக்கு. ஐ அம் சாரி டு சே திஸ், ஐ அம் சாரி டு சே திஸ். சைமன் சார், இந்த ஃபைலை கொண்டு போய் எத்ராஜ் கையில கொடு. அவர் 3 மணிக்கு பர்மிஷன் கேட்டு போயிட்டாரு சார். ஆபீஸ் முடியிற சமயத்துல இங்க வர்றாராம். அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. என்கிட்ட சொல்லாம எப்படி போவான் அவன்? அவன் எங்க போயிருப்பான் எனக்கு தெரியாதா? கிளம்புறா. இப்பதான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். ஏன்பா, போன வாரம் தானே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. அதெல்லாம் சின்ன பசங்க சத்தியம்டி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லுப்பா. எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. சரி, அவதான் அல்பாயுஸ்ல போயிட்டா, அதுக்காக நீ இப்படி அவளையே நினைச்சு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறிய. நான் சொல்றேன்ப்பா, நீ கல்யாணம் செஞ்சுக்கிற. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு. வேலைக்கு போற பொண்ணா, போகாத பொண்ணா, படிச்ச பொண்ணா, படிக்காத பொண்ணா, உங்க ஜாதியா எங்க ஜாதியா, ஏதாச்சும் ஒண்ணு வாயை திறந்து சொன்னாதானே நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியும். அண்ணி, எனக்கு மனைவி வேணுங்கிறத விட ஏன் 2.5 வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும். இது பாரு, அவனோட 2.5 வயசு குழந்தை கொண்டு வந்து இந்த வீட்டுல விடுறது. நம்ம வீட்டுல ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு. 2ஓட 1 3 ஆச்சு. பிராண்டி சாப்பிட்டா பிரச்சனை போயிடுமா? சரிப்பா, இனிமே உன் மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். வேணாங்கிறேன். என்ன கண்டா உனக்கு எளப்பமா இருக்கு. சத்தியம் பண்ற, அப்புறம் துப்பு அப்படின்னு எச்சில போட்டு அழிச்சிடுற. அதனால அண்ணி மேல சத்தியம் பண்ணு. அண்ணி மேல சத்தியம். சீக்கிரம் ஆடி. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வர மாதிரி அண்ணனோட நடந்துட்டு வரியே. பக்கத்து வீட்டு கணேசனும் அவன் ஆம்படியாலும் பெட்ரூமுக்கு வந்துட்டா. அவன் என்ன பேசுறான்னு கேட்பான். ஐயோ, பிறக்கும் போதே லவுட் ஸ்பீக்கரையா முழுங்கிட்டு பிறந்தீங்க. பெட்ரூம்லயாவது கொஞ்சம் மெதுவா பேசக்கூடாதா? ஜன்னல் பக்கம் நடேசம் படுத்திருக்கா, வாசலுக்கு நேரா கௌரி படுத்திருக்கா. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம்குள்ள நுழைஞ்சாச்சு, அந்த கதவையும் தாப்பா போட்டாச்சு. உள்ள என்ன தாயக்கட்டமா விளையாடுவாங்க? என்னங்க, நீங்க இப்படி கத்தி பேசுறது எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டு குன்றாவு நம்ம பெட்ரூம் கதையெல்லாம் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? ஒரு நிமிஷம். ஐயோ உமா, ஐயோ, உனக்கு பக்கத்து வீட்டு குண்டுராவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மத்தியானம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பக்கத்துல ஒரு ஆங்கிலோ இண்டியன் 2 பேரும் கண்ணடிச்சுக்கிட்டு இவர் கண்ணத்தை அவகள்றா, அவ கண்ணத்தை இவர்கள்றாரு. ஒரு நிமிஷத்துல யார் ஜாஸ்தியா கிள்றாங்கன்னு ஒரு பந்தயம். ஆனா குண்டுராவ் தான் ஜெயிச்சார். 63 தடவை கையினார். ஸ்கூல் பசங்க எல்லாம் கை தட்டினாங்க. உமா, இந்த சம்பள கவர் எனக்கு 30 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. அதையும் உள்ள வச்சிருக்கேன். ஆனா நீ எனக்கு வழக்கம் போல 20 ரூபாய் கூட அது போதும். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு இன்கிரிமெண்ட் வேண்டாம். புடி. ஏங்க, என்ன இந்த சம்பள கவரை தான் என்கிட்ட குடுக்குறீங்க? ஏண்டி, நீ வரவுக்குள்ளதான் செலவு செய்யறியான்னு என்னைக்காவது ஒரு நாளாவது விசாரிச்சிருக்கீங்களா? பாத்தியா பாத்தியா, என்ன பிரச்சனையில மாட்டி வரலான்னு பாக்குறியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம்பா.
எனக்கு வேணுங்கிறது வழக்கம் போல 2 வேளை சாப்பாடு 2 வேளை காபி. நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். படுக்கையில ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் இப்படி பேசிட்டு இருக்கணும். இந்த நடேசன் பாயிலும் கௌரி பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். மத்த பிரச்சனை எல்லாம் உன் தலையில. எனக்கு வேணவே வேணாம்பா. எங்க இருந்து புடிச்சுட்டு வந்துற அந்த கோழிய? குடலை புரட்டுது. நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு கோழி பிடிக்காது, அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டே இல்ல. சீட்டை போடு. அம்மா மாமா வழக்கம் போல பற்றாக்குறை, சாவி எடுத்துக்கிறேன். வாங்க நீ. என்னங்க, என்ன அங்க டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து சீட் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? உன் டிஃபனுக்கு பயந்துதான் நான் இங்க ஓடியாந்தேன். முகமுடிய பாரு, சம்பல் கொள்ளக்கார மாதிரி. எத்தனை 200 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. சரி அண்டா, நேரம் வீட்டுக்கு வரா, சாவி எடுத்துக்கிறா, பீரோவை திறக்கிறா, பணத்தை எடுத்துட்டு கணக்கு எழுதுறா, திருப்பி போயிடுறா. பணத்தை செட்டில் பண்றா திருப்பி கொடுத்து. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை 2 வேளை காபி 2 வேளை சாப்பாடு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. வர்றா, நாளைக்கு அவன் பூட்டாளா பணத்தை நான் தான் செட்டில் பண்ண, மறந்துடாத. காலங்காத்தால பேசுற பேச்சடா இது. போய் வாயை கிழிட்டு வர. நீ பேச மாட்டே. உன் பொண்டாட்டி கூட சாகறதுக்கு முந்தின நாள் என்னோட சீட்டு விளையாடனா ஒரு ஃபுல்லுக்கு 15 பைசா தரணும். பூட்டா நான் யார கேட்கறது? குழந்தை கிட்ட கேளு. குடுக்குறியாமா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மத்தியானமா சாவகாசமா வர்றேன். சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா. குழந்தைக்கு சாதம் ஊட்டணும். கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது. சரிம்மா. சாய்பு வரான். சலாம். மளிகை பாக்கி வாங்க வந்துட்டு அப்புறம் காசு வாங்காம போன எப்படி? அரே உமா பேட்டி, இந்த ராவுத்தர் இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு மளிகை சாமான் கொடுக்கறான், எத்தனையோ ஒரு வீட்டுக்கு பணம் வாங்க போறான், அத்தனை பேரும் பணம் கொடுக்கறான். ஆனா நீ மட்டும் இந்த சாய்பு ஒரு மனுஷன் நினைச்சு மோர் கொடுக்கறாங்க. நிம்ப மோர் மேலே சாய்பு முகத்து குச்சி ஆகிறான். நம்ம பணம் வாங்க வர்றான் இல்ல, நிம்பளா கொடுக்கறான். ராவுத்தருங்க தமிழ் வளர எவ்வளவோ பாடுபடுறாங்க. ஆனா பழக்க தோஷத்தினாலே என்னமோ நீங்க இப்படி பேசுறீங்க. இந்தாங்க, இதுல 300 ரூபாய் வரவு வச்சுக்கோங்க. இந்த மாசம் 12ஆம் தேதி 120 ரூபாய் தர்றேன். பாக்கியே அடுத்த மாசம் சேர்த்து தர்றேன். அச்சா, என்னங்க பணத்தை வாங்கிட்டு புக்ல எழுதாம போறீங்க? அரே உமா பேட்டி, நிம்பளை பத்தி சாய்பு நெஞ்சிலே எழுதி இருக்கிறான். நிம்ப நாக்கு மேலே நாணயம் இருக்கும், அதுக்கும் சாய்பு மதிப்பு கொடுக்கறான். வரான். சலாம். ஏமா சுடுசோத்துல கை விட்ட? கை ரொம்ப எரியுதா? அப்பா அக்காவை கூட்டிட்டு வந்துட்டாருல்ல, அழக்கூடாது. எப்படி சுடுசோத்துல கை விட்ட நீ? இன்னொரு தடவை கையை விட சொல்றேன். அறிவு கிட்ட கழுத. ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுச்சுன்னா, அம்மா வயசானவங்க, அவங்கள தொந்தரப்படுத்த கூடாதுதான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன். எத்தனை நாளைக்கு தான் என்னைய தொந்தரவு செய்ய முடியும்? குழந்தைக்கு சீக்கிரம் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருது. அப்படிங்களா? சரிங்க. பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசுனா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். அரட்டிக்கிட்டு என்னைய அரட்டிக்கிட்டுங்கிற? இன்னும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல, என் பேர் கௌரி இல்ல. இத பாரு, என்கிட்ட சேலஞ்ச் பண்ண இன்னும் 15 நாள்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் புருஷனுடைய காஷ்மீருக்கு அனுப்பிச்சிருவேன். பெஸ்ட். உனக்கு காஷ்மீர்லயே பொண்ணு பாப்பேனே. பெரிய பாப்ப. ஏண்டி, யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசுறதுனாலும் வீட்லயே பேசிருக்க வேண்டியதானே? அங்கதான் நிறைய இடம் இருக்கு. வீட்டுல பேசினாதான் தெருவையே கூட்டிடுறீங்களே. என்ன விஷயம்? நம்ம கௌரி இருக்காளே, என்னாச்சு அவளுக்கு? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறீங்க? கோச்சுக்காதரி, என்னாச்சு அவளுக்கு?
அவளுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. யார கேட்டுக்கிட்டு கல்யாண ஆசை வந்தது? நாள் நட்சத்திரம் பார்த்து ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் உத்தரவு வாங்கிட்டு தாங்க கல்யாண ஆசை வரும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கல்யாண ஆசை வர்றது இயற்கைதானே. யார கேட்டுக்கிட்டு அவளுக்கு வயசு வந்துச்சு? யோ என்னடி யோன்னு கூப்பிடுற? யோ நான் தான் கூப்பிட்டேன். இப்படி பாரு, அந்த அம்மா நல்ல காரியம் தானே செய்ய சொல்றாங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் தானையா, செஞ்சு வையா ஐயா. என்னடி இது ஊரே கூடி இருக்கு? இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? அங்கேயே கேளுங்க. அங்கேயே கேட்கட்டா? ஆமா, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க? ஏறிக்கிற மண்டபத்துல ஏதோ திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம். வந்து பார்த்தா நல்ல விஷயம் தான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் வரும் ஓடியா போடுறேன். நானும் என் பொண்டாட்டியும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேளே, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நேரத்துக்கு வரிசையா 9 பெண்களை பெத்து வச்சிருக்கோமே, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கேடா? தப்பு ஒண்ணுதுரி. என் தப்பா? பின்ன என்ன, நானா அவன் 9 பொட்டையா பெத்துக்க சொன்னேன். இந்த 9 ஆம்பளையா இருந்திருந்தா மார்க்கெட் ரேட்டுக்கு வரதட்சணை வாங்கி நான் லட்சாதிபதி ஆயிருப்பேன். பேசாதீங்க, பெத்த வயிறு 10 எரிகிறது. அம்மா, ராமநாத மாமா ஆத்துல பாமாயில் கியூல நின்னு அத வாங்கி தர சொன்னாமா. எட்டனா தரேன்னு சொன்ன. வரேம்மா. அம்மா, அரிசி கியூக்கு போறேன், 4 நாள் கிடைக்கும். அம்மா, மண்ணெண்ணெய் கியூக்கு போறேன், 8 நாள் கிடைக்கும். அம்மா, ஓபு மாமா ஆத்துல தண்ணி புடிச்சு தர சொன்னாமா. தண்ணி கியூக்கு போறேன், 4 நாள் தரேன்னு சொன்னா. ஏண்டிமா, நம்பர் 1, நீ எந்த கியூ கிடிமா போற? நியூஸ் ஷோ மாமி கோழிக்கு புது படத்துக்கு கியூல நின்னு டிக்கெட் வாங்க சொன்னா. ₹1 தரேன்னு சொன்னா. நான் வரேம்மா. நூன் ஷோ மாமிக்கு அப்படியாவது படம் என்ன வேண்டி கிடக்கு? ஏதோ நாட்டுல எல்லாத்துக்கும் கியூ இருக்கு, எனக்கும் கியூல நிக்க 9 பெண்கள் இருக்கு. அதனால நான் பொழைச்சேன். சீதா லட்சுமி. என்னன்னா சீது. என்னன்னா இது குட்டி. ஐயோ, என்ன கொலையரே? ஒண்ணு இல்ல, ஆ, இப்ப நம்ம வீட்டு உபயோகத்துக்கே ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோ. சரி. எனக்கு நமக்குன்னு பொண்ணே இல்லையே. ஆ. எல்லாரும் ஊருக்கு உபகாரம் பண்ண போயிட்டா. அதனால சீது. ஐயோ, சீது. ஐயோ, சீது குட்டி. என்ன? சார். ஓஹோ, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமில்ல சார், நான் என் தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் இருக்குமா? எல்லா ராத்திலையும் கல்யாணம் நடக்கிறது. சீதா லட்சுமி. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா புள்ள ஜாதகத்தை தேடி ஓடணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சீது. சின்ன குழந்தை கணேசன் பொறுப்பா தங்க கௌரிக்கு கல்யாணம் பண்ண போறான். நிறுத்தடி சீத்து குட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கணேசனை பார்த்தாலும் புத்தி வர வேண்டாம். பொண்டாட்டிய வட்டி கடைக்கும் மளிகை கடைக்கும் அலைய விட்டுட்டு தெரு திண்ணல வெட்டி பேச்சு பேசுற தின்னூர் ஜந்து இந்த கணேசன். அப்பேற்பட்ட உதவாக்கரைக்கு முன்னாடி நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டேல்ல, இவன் தங்கைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்டி. அது வரைக்கும் இப்ப அவுக்கிற இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன். இதுதான் இந்த திருவையாறு நீலகண்ட சாஸ்திரியோட சபதம். பெரிய பாஞ்சாலி சபதம். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னைக்கு நீங்க நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அவங்க ஆத்துக்காரி, நீங்க ஆம்படையா. அது வரைக்கும் நான் வெறும் சீதா லட்சுமி, நீங்க வெறும் எம்ஆர் நீலகண்ட சாஸ்திரி. நோ சீத்துக்குட்டி. நீங்க யாரோ நான் யாரோ, டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் சேங்காலிபுரம் சுந்தரேச கணபாடிகளுடைய பொன் சீதா லட்சுமியோட சபதம். நான் உன்னை பத்தி கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன், வருத்தப்படாத. அதனால என்ன சார், எது எப்படியோ உங்களுக்கு ரோஷம் வந்ததே அதுவே பெரிய விஷயம் சார். நான் என் தங்கச்சி கல்யாண விஷயமா சொன்னேனே. கல்யாண விஷயமா தானே? எந்த போட்டோ பிடிச்சிருக்க நீயே சொல்லு. சார், இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கா சார். யார் சார் இந்த பையன்? இவனா? இந்த பையன் பேர் மங்குபதி, அம்மா பேர் ருஷியேந்திரமணி, அப்பா பேர் ராஜகலவை, சொந்த ஊர் அச்சரப்பாக்கம். மாப்பிள்ள நல்லா இருக்காரு. உனக்கு என்ன தவிர எல்லாருமே நல்லா இருப்பாங்களே. தமாஷ் பண்ணேன்டி, நான் தமாஷ் பண்ணக்கூடாதா? நீங்களும் தான் நல்லா இருக்கீங்க. அதுலயும் உனக்கு அவ்வளவு சலிப்பு? ஏய், கௌரி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு கொண்டு இப்போ அவங்க பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுனா. அது சரி, பொண்ணு பார்க்க வர்றதுக்குன்னு தான் சில அனாவசியமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்குதே. ஒரு 200 ரூபாய் தேவைப்படும்ல, என்ன பண்ண போறீங்களா? கழுத கட்டா குட்டிச்சவரு நேரா எத்ராஜி வீட்டுக்கு போக வேண்டியது, அவன் பீரோவை திறக்க வேண்டியது, ஒரு 200 ரூபாய் பணத்தை எடுக்க வேண்டியது அந்த நோட் புக்ல.
நான் இங்க வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாதான் என்னங்க ஐயா, இங்க வராத ஆளே கிடையாது. கடவுள் கூட நம்ம கிட்ட தான் கடன் வாங்குறான். நீ அடிக்கடி வா. நல்லா இரு. அரே சைத்தான். யோ 4 பேர் பாக்குறாங்கய்யா. கணேஷு, கொஞ்ச நாளா உன் பிபி கழுத்திலே நம்ம மஞ்சள் கயிறு தான் பாக்கலாம். இப்போ நிம்பள் வளையலை அவுக்கிறான். ஏக்கோ தும் நேரா மார்வாடி கடைக்கு போறான், வளையலை வாங்குறான், இங்கே வரான். இல்ல சாய்பு நிம்பளை சவாரி வைக்கிறான். இந்த வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு. திருப்தி தானே உனக்கு? மார்வாடி வளையலுக்கு என்ன கொடுத்தான்? 200 ரூபாய் கொடுத்தாம்பா. அந்த 200 ரூபாயே ராவுத்தர் வட்டி இல்லாமே கொடுக்கறான். ராவுத்தர்? அது கணேஷு, பணத்துக்கும் அடமானமா ராவுத்தர் இந்த வாட்சே வச்சுக்கிறான். நிம்பள் பணத்தே தர்றான், ராவுத்தர் வாட்சே திருப்பி தர்றான். நான் டைம் பார்க்கணும்னா என்ன செய்யறது? கடைக்கு வர்றான். ஜாவ். என்னங்க மணி என்ன ஆச்சு? நீ நேரா மெயின் ரோடுக்கு போறான். அங்க ராவுத்தர்னு ஒருத்தன் மளிகை கடை வச்சிருக்கான். அவன்கிட்ட நான் சொன்னேன் நீ சொல்றான், அவன் மணி சொல்றான். நீங்க 4 பேர் அந்த வண்டியில வாங்க. குதிரை ரொம்ப ஒல்லியா இருக்கு, நீங்களும் அந்த வண்டியிலே வாங்க. சரி சார். அம்மா, பொண்ணுக்கு அண்ணன் அந்த வண்டிக்கு ஏன் அமிச்சேன் தெரியுமா? அவர் முன்னாடி பேச வேண்டாம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சட்டை கைய மடிச்சு விட்டேன்னா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கைய மடிக்கலன்னா பொண்ணு பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? தெரியுண்டா கண்ணா, எத்தனை தடவை சொல்லுவேன். இத பாருங்க, வழக்கம் போல பைத்தியத்தனமா அங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. கோவக்கார மாதிரி உருன்னு உட்கார்ந்து இருக்கணும். நான் என் புருஷன் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். புரியுதா? சரிங்க. இந்த சரிங்கிற பழக்கத்தை அச்சரப்பாக்கத்தோடு விடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அவங்க முன்னாடி தைரியமா வாடி போடி நான் அதட்டி பேசலாம். புரியுதா? சரிங்க. நீ வண்டி எடுப்பா. என்னங்க இந்த கம்பியை போட்டுக்கிட்டா? போடுங்க. கொஞ்சமா போடுறீங்க, நிறைய போடுறீங்க. ஒருவேளை உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் தானே நமக்கு. பேசாம இருங்க, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது. மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோக்காரா இருப்பார் போல இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு 2 தட்டு வேணும். இவ என் பொண்டாட்டி. ஊர்ல சாதாரணமா இவளை என் பொண்டாட்டினே சொல்ல மாட்டாங்க, என்ன பெத்தவேன்னு சொல்லுவாங்க. கணேஷா, வளவளன்னு பேசிட்டு இருக்காத, பொண்ணை வச்சுட்டு வா. யார் இந்த குழந்தை? ஏன் அழுகுது? இது பக்கத்து வீட்டு குழந்தை, நான் விசாரிக்கிறேன். ஏன் வேற? இவங்க உட்கார்ந்து இருக்கிற ஜமக்காலம் எங்க வீட்டுது. எல்லாரும் ஏன்றுங்க. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுடுங்க. மிக்சர் யார் விட்டுதோ? ஓஹோ, பக்கத்து வீட்டு ஜமக்காலமா? பரவாயில்ல, எந்திரிங்க. இத பாருங்க, நீங்க கோவக்காரர்னு உங்களை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய நிதி நிலைமை அப்படி. குழந்தை பக்கத்து விட்டது, ஜமக்காலம் அவங்களுது, அழுவுது. தயவு செய்து எழுந்திருக்க முடியுமா? என்னங்க அவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, எழுந்திருங்களேன். சரிங்க. நடேசா, இங்க வா. என்ன? இங்க நில்லு, உன் காலையும் நான் விழறேன். எங்க இல்லையா? எனக்கு தான் வேலையே இல்லையே. என்ன இருந்தாலும் நீயே எனக்கு ஒரு அண்ணன் தானே. இது என் சொந்த தங்கச்சி, அவ புருஷன். இது என் சொந்த தம்பி, அவன் பொண்டாட்டி. இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட சொந்த புருஷன். அம்மா, அப்பாவோட சாயம் வெளுத்துட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா ஆமா, சாயம் வளர்த்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, சீக்கிரம் வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க.
எப்படிண்ணா வருது? ஏன் அந்த கண்ணாடியில பாருங்களேன். மாப்பிள அது இல்லண்ணா, அவர் மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை. பக்கத்து வீட்டு குழந்தை. அதுக்கு என்ன? அந்த குழந்தையோட அம்மாவோட புடவைதான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன? ஐயோ, குழந்தை ஜமக்காலத்தை கட்டுது, கையில கொடுத்துட்டோம். இப்ப அந்த ஆள்ல போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது புடவைய கேட்டா நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? ஓசி. வாமா மாட்டேன் வாமா. மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா பேண்டெல்லாம் கசங்கி இருக்கு. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. வாமா. பரவாயில்ல, எனக்கு பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தை எம்மடியிலே இருக்கட்டும். நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ணை வர சொல்லுங்க. இப்ப தைரியமா போமா. நமஸ்காரம் பண்ணிக்க. அம்மா, என்ன வெயில் என்ன வெயில், ஒரே புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியதுதான். எல்லாரும் பாத்துக்கங்க, கையை மடிச்சு விட்டுக்கிறேன். என்னங்க கல்யாண பொண்ணு இதுதானே? ஆமாங்க. ஆமா. என்ன வெயில் என்ன வெயில். எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியது. அம்மா, உனக்கு புழுக்கமா இல்ல? சார் சார், கௌரி அவங்க காலில் விழுந்தாச்சு. அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு திருப்தி மாதிரி தான் தெரியுது. சார், என் தங்கையை அவங்களுக்கு பிடிக்குமா சார்? பொண்ணு பார்த்தாச்சு, ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம். போகும்போது விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆற்காடு ருஷேந்திரமணி அச்சரப்பாக்கம்னு எழுதுங்க, லெட்டர் தானா வந்து சேரும். அவ்வளவு செல்வாக்குங்களா? அப்படி இல்லைங்க. அச்சர பாக்குறது தபால்காரன். இவங்க தம்பி. அதோ நிக்கிறாரே பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு, அவர்தான். அந்த பட்டு வேட்டி கூட என்னதுதான். சார் தந்தி. தந்தியா? எனக்கா? என்ன சார் தந்தி? ஒண்ணுமில்ல. என் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்ல, ஒரு அயோக்கிய ராஸ்கல் மாப்பிளைய ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரொசீட் பண்ணலாம்னு தந்தி அடிச்சிருக்கான். பேர் கூட போடல. தப்பா ஒண்ணு அடிக்கலையே, அதுக்கே கோச்சுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு பதில் தந்தி கொடுக்கணும். சரஸ்வதி, எனக்கு ஒரு தந்தி கொடுக்கணும். நான் மேட்டரை தமிழ்ல சொல்றேன், ஏன்னா அப்பதான் வேகம் கரெக்டா வரும். அதை நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு காட்டு. அயோக்கிய ராஸ்கல், உனக்கு மாப்பிளைய பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? அவரை நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா எனக்கு என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன? ஊரை கூட்டி 4 தெருவுக்கு பந்தல் போட்டு சின்னனூரே மூக்குல விரல வைக்கும்படி கல்யாணத்தை நடத்தி உன் முகத்துல கரிய பூசல. என் பேரு கணேசன்லடா. உப்பு தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்ணின அயோக்கிய ராஸ்கல். இதுதான் தந்தியோட மேட்டர். எவ்வளவு செலவாகும்? 400-500 ரூபாய் ஆகும். 400-500 ஆயிடுமா? வேண்டாம், கல்யாண செலவு ஜாஸ்தி இருக்கு. அது பின்னாடி அடிச்சுக்கலாம். 10,000 ஐயா. 5000. பெரிய நசக்கேசா போச்சு. 9,000. 6000. ஆஹா, கடைசியா சொல்றேன் 8,000. கடைசியா சொல்றேன் 7000. 8,000. 7000. 8,000. 7000. 8,000. 7000. என்னங்க எதுக்கு இதுக்காக சண்டை போடுறீங்க? 7500 வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். 7,500 ஃபைனல். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவங்க 2 பேரும் இப்ப எந்த பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. நல்ல வேலை, சரியான நேரத்தை வந்து நீங்க 7,500 ஒத்துக்கிட்டீங்க. இந்தாங்க, நீங்களும் ஒரு கேரட் சாப்பிடுங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. உமா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம். மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான். இந்த கேரட் அதுல விளைஞ்சுதான். அதனால 7,500 ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எவர்சிலர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், மாப்பிள்ளைக்கு சூட்டு கோட்டு வாட்சி மோதிரம், பொண்ணுக்கு 5 பட்டு புடவை, பீரோ கட்டில் மெத்த தலகாணி, மாப்பிள்ளை அழைப்புக்கு செருப்பு கொடை, 500 பேருக்கு 3 வேளை சாப்பாடு, அத்தனை பேருக்கும் போக வர ரயில் சத்தம். அதுக்கு மேல லிஸ்ட்ல விவரமா இருக்குது. நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அவசரப்பட்டு எதையும் விட்டுறாதீங்க. இந்தாப்பா, இவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா. காசு வாங்கிக்காத. நம்ம வீட்டு வண்டிங்க. எங்க
இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் கேட்பான் இவன்? என்ன 2 ரூபாய் கேட்பாங்க? அத நாங்களே கொடுத்துறோங்க. வேண்டாங்க. இல்ல நாங்களே கொடுத்துறோம். வேண்டாங்க. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளா வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது. அதனால நான் இப்ப கொடுக்க போற 2 ரூபாய் பணம் நான் உங்களுக்கா கொடுக்கறேன், என் தங்கச்சிக்கு தானே கொடுக்கறேன். வண்டி எடுப்பா. இங்க வா. இத பாத்தியா? வீட்டை விட்டு ஓடி போன எங்க அப்பாவோட பழைய டைரி. இதுல 100கணக்கான விலாசங்கள் இருக்கு. இந்த விலாசங்கள்ல எங்க அப்பாவோட உறவுக்காரங்க விலாசமோ இல்ல வேண்டியவங்க விலாசமோ தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த விலாசத்துல இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி கேட்டு லெட்டர் போட போறேன். ஒரு விலாசத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சாலும் 1000 விலாசத்துக்கு 5000 ரூபாய். கௌரி கல்யாணத்தோட சாப்பாட்டு செலவு மிச்சம். நடேசா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இது லெட்டர் இல்ல, கவர்மெண்ட் ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க சர்க்குலர், அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம். எழுதிக்க. அன்புள்ள ஐயா, நடுவுல ஒரு கோடு, அம்மா. அது என்ன நடுவுல அப்படி ஒரு கோடு? பைத்தியம், அப்பாவோட பழைய டைரியில ஐயாவங்க பேரு இருக்கு, அம்மாவங்க பேரு இருக்கு. நாம ஐயான்னா ஐயாவை டிக் பண்றோம், அம்மான்னா அம்மாவை டிக் பண்றோம். எப்படி ஐடியா? நடேசா, என்னடா பண்றாங்க? பேனால இங்க் இல்லன்னு. விடியாமஞ்சி 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 விடியாமஞ்சி. உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு, போய் பென்சில் எடுத்துன்னு வாடா. கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் போயேன்டா. பென்சில் எடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்னு. எங்க காட்டு. பிகாம் பாஸ் பண்ணிருக்க, இதை விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல. தண்டச்சோறு இந்தா எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. ஊக்கு உடைஞ்சு போச்சுன்னு. அந்த பென்சில்ல ஊக்குக்கே இடம் இல்ல, அப்புறம் எங்கடா உடையறது? இத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வந்துரும். அத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வராது, உன் நாக்கு தான் வெளியில வரும். இந்த பேனாவால எழுது. அதை கொண்டு போய் பத்திரமா வை. அந்த சொத்து வேண்டாம். எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி 10 வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான். என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி. அதாவது நம்ம அம்மா அப்பா. உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா? என்னங்க, அப்படியே எங்க அப்பா அம்மா பேரையும் போட்டு இன்னார் பொண்ணு உமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க. ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா? அப்பதான் என் பேரு மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம். உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா. 8 குழந்தைங்க. அவளே சோத்துக்கு லாட்டரி. அவ எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு பணம் அனுப்புவா? அண்ணே, இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி என்ன எழுதுறது? என்ன எழுதுற நீ? வேண்டாம். உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா. அண்ணே, நீங்க யாரு? அண்ணி யாரு? அப்பா அம்மா யாரு? அண்ணியோட அப்பா அம்மா யாரு? இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம், ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும். அவ்வளவுதானே? அதை நான் எழுதிட்டு வரேன், நீங்க பாருங்க. சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம். அந்த குப்புராஜி மரியாதை சேர்த்து 13 வருஷம் ஆச்சப்பா. இப்ப கொண்டு வரையே நான் என்ன செய்வேன்? யோ, உன்னை எங்களையா தேடுறது? இந்த அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நானே பிச்சைக்காரன், எனக்கு எந்த பிச்சைக்காரன் லெட்டர் போட்டிருக்கான்? என் ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரராமன் இருந்தானே, ஆமா, அவன் தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து விட்டானே. ஆ. அவன் மகன் கணேசன் ஆ. தான் தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா. இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதி இருக்கிறான். நான் போய் உதவி செய்யட்டுமா? நீயா உதவியா? அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ. உதவியா உதவி? அடச்சா கமனு கட. உமா, சின்ன மீனை போட்டு
பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா? அரே கணேஷு, அவசரமா வர சொன்னியாமப்பா, என்ன விஷயம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே? இந்தாயா 1000 ரூபாய், மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமைப்படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு, புளி, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலை கடை, அரசாங்க நியாய விலை கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல? இல்லப்பா, ராவுத்தர் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமான ரொம்ப நல்லா இருக்கும். இம்பள் துட்டு கொடுக்கறான், வாங்குறான். சாய்பு போறான். நில்லுங்க ராவுத்தர், நில்லுங்க அரே ராவுத்தர். சாய்பு கிளம்புறான்னா கிளம்புறான். இல்ல நில்லுங்க ராவுத்தர், நான் அரே சாய்பு சொல்றேன். கடை மேலே நிறைய வேலை இருக்கு, போறான். ராவுத்தர் நில்லுங்க. அரே பச்சை மிளகா, மொட்டை பையா, ராவுத்தர் நிம்பள் மாதிரி எத்தனை பேரை பார்க்கறான். நிம்பள் நியாய விலை கடைக்கு போறான், ராவுத்தர் நம்ம கடைக்கு போறான். நிம்பள் துட்டோட போறான், நிம்பள் துட்டோட போறான். ராவுத்தர், அப்படிலாம் சொல்லாதீங்க ராவுத்தர். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கை விட்டுறாதீங்க ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தர் கண்ணா, போலோ. ராவுத்தர் பாய், போல. ராவுத்தர் பேட்டா, இல்லையா? முடிவே சொல்லாம போறீங்களே. அரே பேட்டி, சாயங்காலம் நிம்பள் கடைக்கு மேலே வரா. சாய்பு அங்கே பதில் சொல்றான். அரே பையா, கண்ணால சாமான எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேனே, அதுக்கு எடு. ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிக்ஷா எடுத்துட்டு வரேன். புடிச்சுக்கோமா. என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், பிரிச்சோ பாருமா. மஞ்சள். உமா பேட்டி, ராவுத்தர் நிம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமானத்தை இறக்குறான். அச்சா அச்சா அச்சா, பகுத் அச்சா. நம்மளுக்கு நம்மள நம்புறான். பாவம், உன் கடையிலயும் வியாபாரம் அதிகமா இல்ல, அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். வாடி. ஐயோ, ஏங்க திண்ணனூருக்கு எப்படிங்க போனோம்? பஸ்லயும் போலாம், நடந்தும் போலாம். வசதி எப்படி? நடந்து போற வழியை சொல்லுங்க. இந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், இப்படி ஒத்தாடி பாதையில போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, வச்சுக்கங்க. ஆ? தம்பி சொன்ன கேளடே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பக்கம் தண்ணிடாடே. கௌரி, யோ, யாரையா தோட்டத்துக்கு கதவை தட்டுறது? ஐயோ, வீட்டுல யாரும் இல்ல. வாச பக்கமா வர வெக்கமா இருந்துச்சு, அதான் கொல்ல பக்கமா வந்தேன். தப்பா? நான் மெட்ராஸ்க்கு துணி வாங்க வந்தேன். மெட்ராஸ்ல என் பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. உங்க ஊர் பையன் சைக்கிள்ல காவால் என்ன தள்ளி விட்டான். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. நல்லா இருக்கா?
கணேசா, நான் வந்ததே தெரியலையா உனக்கு? ஓஹோ, இவதான் உன் பொண்டாட்டியா? இல்ல ஆமா. இவன் தான் உன் புருஷனா? ஆமா இல்ல. என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஆமா இல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, கணேசனுக்கு என்ன வேணும்? இது கௌரி. ஓ, நீதானா கௌரி? நோட்டீஸ்ல பார்த்தேன். நீ நான் என்னத்தடா கேட்டுட்டேன், நீ இவ்வளவு குனிற? நீ யாருன்னு இவனை கேட்டா உன்னை போய் கௌரின்றானே. இவன் யாரு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஏய், யாரா நீ? எனக்கும் வெக்கமா இருக்கு சார். என்ன கௌரி, வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிள வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க, சௌக்கியமா? அதே சம்பந்தி ராஜக்கிழமை, என்ன ஆளை அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க? ராஜ கலவையா? யாரா ராஜ கலவை? ருஷியேந்திரமணியோட புருஷன். ருஷியேந்திரமணி யாரு? மங்குபதியோட அம்மா. மங்கவதி யாரா? ராஜகலவையோட புள்ள. ராஜகலவை யாரா? மங்குபதியோட அப்பா. அட தூ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஜலந்த சுப்புடு, கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இப்பவாவது நீங்க உண்மையை சொல்லிடுங்கடா, நீங்க யாருன்னு. சித்தப்பா, நான் தான் கணேசன். கணேசன் நீயா? நான் தான் உமா. உமாவா? சித்தப்பா, நான் தான் கௌரி. உன்ன தெரியுமே. நீ யாரா? நான் ராஜகலையோட சித்தப்பா, அவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள. நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ள மகாப்பிழை பண்ணிட்ட, மன்னிச்சுக்கங்க. உமா, என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா? ஏன் எப்போது போட்டுக்கோமே. அப்புறம் ஏன் உனக்கு குழந்தைய பிறக்கல? 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். அப்ப அந்த 2 எங்க? இதோ நடேசன், இது கௌரி. அடாடா, இவ்வளவு தருத்திரத்திலையும் என்ன பாசம். நோயாளி மனைவி, புள்ள ஊட்டி கிடையாது. ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பா? ஆ, நீங்க தெற்கு பக்கமே வரலையா? வடக்கே இருந்துட்டேன். அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு. நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச பாரு உதவணும்னு, அதை பார்த்து தான் ஓடோடி வந்தேன். கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. கௌரி இதோ இந்த பக்கம் இருக்கா. இங்க எந்த பக்கம் இருந்தா என்ன, பொட்டி தானே நமக்கு முக்கியம். பொட்டி எடுத்துக்கிட்டோம் அம்மா. கொண்டாந்துட்டியா? கணேசா பாருப்பா. கௌரி, இந்த உனக்கு 1000. கணேசா உனக்கு 1000. கணேசா, பொட்டிய மூடி கொண்டு போய் வை. தூக்கு. சித்தப்பா, அது என்ன எனக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கௌரிக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க? கௌரிக்கு கொடுத்த பணம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டாம். உனக்கு கொடுத்த பணம் கடை, திருப்பி தரணும். நான் எப்ப திருப்பி தரணும்? எப்போன்னு டைம் கேக்குறியா? நீயும் நானும் சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே, அண்ணே, அண்ணே. கோயிலுக்கு போயிருக்காரு, என்னப்பா விஷயம்? வந்து சொல்றேன். அண்ணே, என்னடா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லக்கூடாதானே? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல மாசம் 275 ரூபாய் சம்பளம். கடைக்கடையா போய் பணம் வசூலிக்கணும். 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா போறேன்னு. இந்தரா. என்னன்னு? எனக்கு வேலை வந்திருக்குன்னு. ஆனா வேலை வரலடா. ஆபீஸ்ல இருந்து உனக்கு எவ்வளவு பணம் வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு நயா பைசா கூட தர முடியாது. சொல்றேன். சாயந்தரமா வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கடனா தரேன். அதுக்கு மேல முடியாது. புள்ள குட்டிக்கார. தேங்க்யூ சார். அட அறியட்டவனே, காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியடா. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்ல. சுமாரே கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தியமாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும், நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் 1 வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன?
உன் போராத காலம் எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா, கணேசா, இதானே வீடு? கணேசா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர்தான் சம்பந்தி ராஜகலவை. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா, அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு, அது யாரு? என் பொண்டாட்டிய. சம்சாரத்தை போய் யாராவது அவங்க பாக்கலாம். டேய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி, சம்பந்தி சம்பந்தி. சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன். ஒரு பேப்பர் வேணுமே. டேய். இந்தா இருக்க. இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா. நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரான்னு பாத்துட்டு வா. இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி. இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற? தப்பா? போடா. ஐயோ, பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷியந்திரமணி ஒன்ன ஏமாத்துறா. நாம ஏமாத்துறதுக்கு இவர் தான் கிடைச்சாரு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசு முழுசா வறுத்து போடுங்க. மூட்டை மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும். அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தை கிட்ட இருந்து வரணும். அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்கார்டிங் டு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் நம்பர் 420, ஆர்டிகிள் நம்பர் 420, செக்ஷன் நம்பர் 420, ஐ ஆம் 420, யூ ஆர் 420. என்னங்க, நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. அது கிடக்கட்டும். கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும். மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளைன்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம் புருடா? குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு. நாம ருஷியந்திரமணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷியந்திரமணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவரு பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸ் பீஸா கழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். நாம 4 பேரும் பீஸ் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கவதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்தேங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும். முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசு முழுசா போடணும். போட்ட மாதிரி வச்சுக்கோங்க. ஐயோ கப்பு, உங்ககிட்ட மகாலட்சுமி தோத்தா. கிளம்புமா. என்ன போய் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போயிட்டா என்ன? என்னத்துக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணி கௌரி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்? பாக்குறவன் கை கொட்டி சிரிப்பா. நான் போட்ட சபதத்துல ஜெயிக்க போறேன்டி. நாளைக்கு காலையில கௌரி கழுத்துல தாலி ஏறத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு புருஷன் கிடைக்க போறான். நான் கூந்தலை எடுத்து முடிய போறேன். அத நீ பார்க்க போறடி சீத்துக்குட்டி. அதுக்கு இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. இடுப்புல முடிஞ்சிட்டு இருக்கிறது 20 ரூபாய். இதுல பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? பித்த பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. கப்போ, சுவாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டியா? வீட்டையெல்லாம் கடைசி தரமா ஒரு சுத்தி பார்த்துட்டியா? ஒரு தங்கச்சிகிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? வலது கால எடுத்து வச்சு முன்னாடி போமா. சத்திரத்து மேனேஜர் இந்த கரார் கந்தசாமி சொன்னதுதான். இத பாருங்க, சத்திரத்து வாடகை, சமையல் பாத்திரத்துக்கு வாடகை, செக்யூரிட்டி சார்ஜ், இங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி, எலக்ட்ரிக் சார்ஜுக்காக ஒரு அட்வான்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டுங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அதுல இருந்து கழிங்க. மிச்சம் 1565 ரூபாய் வருதா? அதை கட்டுங்க, சத்திரத்துக்குள்ள போங்க. சார் முடியாது சார், நான் சொல்றது கேளுங்க சார். சில்லறையோட வாங்க சார், சத்திரத்தை திறந்து விடுறேன். சார், இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எப்படியா பணத்தை கட்டிடுறேன். நடக்காது சார், நடக்காது. நடக்கும் சார். தம்பி யாரு? என் தம்பி சார். என்ன பேரு? நடேசன் சார். என்ன படிச்சிருக்காரு? பிகாம் சார். இங்க வேலை பாக்குறாரு? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல. என்ன சம்பளம் இருக்கும்? இப்போதைக்கு 275 ரூபாய் சார்.
கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல சார். கல்யாணம் ஆகலையா? சம்பந்தி, இத முன்னாலேயே சொல்லப்படாதா? தங்கச்சி, நீங்க என்ன சத்திரத்துக்கு பாக்கி வச்சுட்டு ஓடியா போறீங்க? நிதானமா மீதியை கொடுங்க. அடே மாரசாமி, வாடா. ஐயாவுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்யணும். சத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே திறந்து விடு. ஃபேனு, லைட் எல்லாத்தையும் போட்டு விடு. சமையல் பாத்திரங்களா எழுதாமலே கொடு. பார்த்துக்கிட்டு நிக்கிறியடா. ஐயா சாமான அவரே தான் தூக்கணுமா? என்றா போடா. என்னங்க திடீர்னு பிளேட்டையே மாத்தி அவங்கள சத்தத்துக்குள்ள போக சொல்லிட்டீங்க? சந்தானலட்சுமி, ஆண்டவன் யார் தலையில யாருக்கு முடிச்சு போட்டிருக்கானோ, அதனால கல்யாண வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நான் மரியாதை கொடுத்தது வழக்கம். என்னமோ கராரு கந்தசாமிலாம் சொல்லுவீங்க. பொண்ணை பெத்த பாவிடினா கராரெல்லாம் சும்மா ஒரு உதாருக்கு தான். தள்ளுங்கடி. தயவு செஞ்சு டிஃபனை இங்கேயே கொண்டு வந்துட சொல்லிடுங்க. மித்த ரெடியா தான் இருக்கு. வாழனைக்கு தான் காத்துட்டு இருக்கோம். இப்ப வந்துரும். ஆஹா, எங்க கூட்டத்துக்கு இலையில போட்டா கட்டுப்படி ஆகாதுங்க. சும்மா பேப்பர்லயே கொடுங்க. சரிங்க. வரேன். அப்புறம் இது ஏதோ புடவையா, இத கௌரி கட்டிக்கிட்டு பிள்ளை வீட்டு சேர்ந்த பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணணுமா? கொடுத்துறீங்களா? அந்த ஜவ்வரிசி பாயசத்துல முந்திரி பருப்பெல்லாம் போடுவீங்கல்ல, 1/4 கிலோ போடுறேன். அதை முழுசா அப்படியே வறுத்து போட சொல்லுங்க. முழுசாவே போட சொல்லுங்க. ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாதீங்க நீங்க. அன்பு முத்தங்கள். கப்புக்குட்டி, உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணுமே. என்ன? இங்க பேசினா எல்லாம் பாத்துருவாங்க. என்ன ரகசியம்? பாத்ரூம்குள்ள வாயேன் சொல்றேன். நான் வரமாட்டேன். உன் கற்புக்கு நான் கேரண்டி. வாயேன். கப்புக்குட்டி, கல்யாணம். கப்புக்குட்டி, கல்யாணம். கப்புக்குட்டி, கல்யாணம். கப்புக்குட்டி. அம்மா. கப்புக்குட்டி, ஐயோ, கையெடுங்க. கல்யாணம். கப்புக்குட்டி. கல்யாணம். குட்டிக்கப்பா அப்படின்னு என்ன கல்யாணம்? இந்த வானம் இடிஞ்சாலும் பூமி உடைஞ்சாலும் எனக்கு நீடி, உனக்கு நாண்டி. நட்ட நடு சத்திரத்துல பட்ட பகல்ல எத்தனை தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ண தனியா பாத்ரூம்ல கூட்டு பேசுவான். தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப பசங்கள்ட்ட பாதுகாப்பே கிடையாதா? இந்த மாதிரி நடந்து போயிடுச்சுன்னு இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போயிடுதே. இனிமே என் பொண்ணை எவன் கட்டிப்போ? சீத்து, நீ அழாத. யாரா நீ? எங்க ஊர் மிராசுதார் பையன், எக்கச்சக்கமான சொத்து, சொந்த படிப்பு, 7வது வரை படிச்சிருக்கான். எதேஷ்டம். நடேசா, நீ போய் வெத்தலை பாக்கு, கல்கண்டு, பூ, குங்குமம் எடுத்துட்டு வா. இங்கேயே பாக்கு வெத்தலை மாத்தி ஆகும். சார், நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு கூட எங்க செலவுல தான் வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாமே எடுத்துட்டு வரேன். இத பாருங்க, இங்க நடந்தது நீங்க எல்லாரும் பாத்திருக்கேன். ஒருவேளை இவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் யாரையும் கேட்க மாட்டேன், உங்களை தான் கேட்பேன். நீங்க தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கேரண்டி. நீங்க எல்லாம் சாட்சி. திருவையாறு நீலகண்ட சாஸ்திரிகள் மகள் கப்புக்குட்டிக்கும் அச்சிரப்பாக்கம் ராஜகலவையோட பையன். என் பையன் நீங்க தெரிஞ்ச பையன். தெரிஞ்ச பையன். உங்க பேர் என்ன மாப்பிள்ள? கல்யாணம். அது நடக்கும். பேரை சொல்லுங்க. என் பேரே கல்யாணம். பேரே கல்யாணமா? நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கும் ஊர் பெரியவர்கள் முன்னால் திருமணம் செய்ய வெங்கடேச கல்யாண மண்டபத்துல 3வது பாத்ரூம் முன்னாடி நிர்பந்தத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுகிறது. வாங்கிக்கோங்க. என்னங்க என்னங்க எதுக்கு இப்படி உள்ள தளரே? ஐயோ, என்னது இது? எதுக்கு கதவை சாத்துறே? அப்படி பாக்காதீங்க, உங்க பார்வையே சரியில்லை. வாண்டாண்ணா, வராதீங்க. ஐயோ, என்னன்னா? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? உனக்காக அவுத்து விடப்பட்ட கூந்தல்டி பாஞ்சாலி சபதம் ஜெயிச்சிடுச்சு. இத உன் கையாலேயே முடிஞ்சு விடு. அப்பா,
இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சபாஷ், சரியான ஜோடி. எப்ப வந்த? ஏன் வந்த? என்ன பார்த்த? எதுக்கு பார்த்த? யாராண்டையும் சொல்லிடாதப்பா. நான் ஏன் சார் சொல்ல போறேன்? சத்திரத்துக்கு வந்ததுல இருந்து கௌரிய பார்க்காம மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. கௌரி இங்க அழிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். செய்வீங்களா? என்னடி இது? இந்த புத்தி முன்னாடியே இருந்திருக்கணும். பொடி பைய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய் தம்பி, நல்லா வேணும். இன்னும் 10 நிமிஷத்துல மாடியில இருக்கிற டைனிங் ஹால் பக்கத்துல இருக்கிற ரூம்ல பீரோவுக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிட்டு இருப்பேன். நீங்க கௌரி அங்க கூட்டிட்டு வாங்க. நான் பீரோவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறேன். ஆனா நான் தான் கௌரிய கூட்டிட்டு வர சொன்னதா அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னோட இமேஜே கெட்டு போயிடும். கூட்டிட்டு வரம்பா.